எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவக்காய் ஊறுகாய் தாங்க. நான் வந்து இந்த ஆவக்காய் ஊறுகாய் ரெடி பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கலைங்க, சரிங்களா? ஏன்னா நான் வீடியோ எடுத்துக்கிட்டே எனக்கு போட்டேன்னா எனக்கு வந்து மெஷர்மெண்ட்டு வந்து கொஞ்சம் அதை போடுறது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும்ன்றதுனால நான் வந்து இந்த ஊறுகாய் வந்து ஒரு வருஷம் வரலும் கெடாமல் இருக்கணும்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ணணும். அதனால் வந்து நான் வீடியோ எடுக்கலை, சரிங்களா? நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் வீடியோ எடுத்திருக்கேன், சரிங்களா? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவை, எவ்வளோ அளவு தேவைன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் எடுத்திருக்கிற அளவு வந்து 2 கிலோ மாங்காங்க, அதுவும் குண்டு மாங்காய். மாங்காய் பறிக்கும்போது கீழே விழாமல் பறிக்கணுங்க இந்த ஊறுகாய்க்கு, அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு செக்கு எண்ணெய் தாங்க சேர்க்கணும், நல்லெண்ணெய். செக்கெண்ணெயை வந்து 1/2 லிட்டர், நான் 2 கிலோவுக்கு வந்து 1/2 கிலோ எண்ணெய் எடுத்திருக்கேன். அந்த எண்ணெயை வந்து ஒரு தடவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயை சூடு பண்ணி காய்ச்சிட்டு அதை வந்து ஆற வச்சுட்டு தாங்க இந்த ஊறுகாயில் சேர்க்கணும். 2வது பாயிண்ட் அது. 3வது பாயிண்ட் வந்து இதில் சேர்க்குற ஒரு மிளகா பொடி ஆகட்டும், உப்பாகட்டும், எதுவுமே வந்து பேக்கிங்கில் வர்றதா இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் ரெடி பண்ணதாக தாங்க இருந்தால் மட்டும்தான் இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிற 2 கிலோ அளவுக்கு வந்து 400 கிராம் வந்து கடுகை வந்து பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க, அது வந்து 400 கிராம் அளவு. அதே மாதிரி உப்பு வந்து கல் உப்பை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதையும் வந்து திரித்து வச்சுருக்கேன், அதுவும் 400 கிராம். வத்தப்பொடி அதேமாரி வத்தலை வந்து நான் லைட்டாக சூடு பண்ணி ஆற வச்சுட்டு அதையும் வந்து நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் 400 கிராமுங்க. இந்த வந்து முதல்ல மாங்காயை வந்து கட் பண்ணும்போது அருவா வச்சு ஓட்டோட தாங்க இந்த மாங்காயை வந்து கட் பண்ணணும். உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணி அந்த ஓட்டோடு கட் பண்ண மாங்காயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய், காய்ச்சின எண்ணெய் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம அந்த கடுகு பொடி, இந்த உப்பு, வத்தப்பொடி 3த்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கைவிடாமல் கலரணுங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயும் வந்து மஞ்சள் பொடி ஏன் முதல்ல போட்டு மாங்காயை கலக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இந்த வத்தப்பொடியும் கடுகு பொடியும் அந்த மாங்காயில் ஒட்டும். இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் சேர்க்காமல் வந்து முதல்லையே வந்து இந்த வத்தப்பொடியும் கடுகு பொடியும் போட்டிங்கன்னா மாங்காயில் வந்து சேரவே சேராதுங்க, சரிங்களா? அதனால தான் நான் இப்போ எல்லாமே முதல்ல வந்து எண்ணெயும் மஞ்சள் பொடியும் போட்டு கலந்ததுக்கப்புறம் தாங்க மற்றதை சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா கலந்து இதை வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து காரம் வந்து இதுக்கு மேலே அதிகமாக நான் போட்டிருக்கிறது வந்து நார்மல் காரங்க. இதுக்கு மேலே காரம் வேணும்னு நினைக்கிறவங்க, இல்லை காரம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கலாங்க. இப்போ நான் சொன்னது வந்து நார்மலான இதுவே கொஞ்சம் காரம் தூக்கலாக தான் இருக்கும். நாள் ஆக ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் மட்டும் சுள்ளுன்னு இருக்குங்க ஊறுகாய், சரிங்களா? அதுக்கப்புறம் நல்லா ஊற நாள் ஆக ஆக வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காரம் குறைய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இந்த ஊறுகாய் போடும்போது இதுக்கு போன தடவை நான் போன வருஷம் போடும்போது மூக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை மூக்கடலை, அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா துடைச்சிட்டு இதில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ஃபுல்லாக நல்லா துடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் நான் கூட சேர்த்துருந்தேங்க. அது வந்து இதில் ஊறும்போது இன்னும் இந்த எண்ணெய், உப்பு, காரம், புளிப்பில் இன்னும் அந்த மூக்கடலை வந்து ஊறும்போது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அது, சரிங்களா? நான் இந்த தடவை வந்து மூக்கடலை சேர்க்கலை. இதே மாதிரி வந்து நல்லா ஊறுகாயெலாம் நல்லா ஒரு சேர கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா அமுக்கி கரண்டியால் வந்து நல்லா அமுக்கி வச்சிடணுங்க. வச்சு நல்லா மூடி போட்டு எடுத்து வச்சிடணும். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெயே தெரியல பார்த்தீங்களா, நாளைக்கு காலையில் பார்க்கும்போது நல்லா எண்ணெய் வந்து மேலே வந்து தேங்கி நிற்குங்க. நல்லா ஊற மேலே வந்து எண்ணெய் வந்து நிற்கும், சரிங்களா? அதுதான் வந்து ஊறுகாயோட பதம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, இந்த ஊறுகாய் போடும்போது எக்காரணம் கொண்டு நம்ம கை வந்து இந்த ஊறுகாயில் படவே கூடாதுங்க. எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த கரண்டி வச்சு தாங்க நம்ம கலந்து கொடுக்கணும், சரிங்களா? நல்லா ஊறுகாய் ஊறினதுக்கப்புறம் 3-4 நாள் ஊறினா போருங்க. நல்லா அதுக்கப்புறம் 4வது நாளே நம்ம எடுத்து சாப்பிட எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஊறுகாய் எடுக்கும்போது நம்ம வந்து பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு தேவைப்படும் போது வெறும் ஊறுகாயை மட்டும் எடுத்து சின்ன பாத்திரத்தில் வச்சு யூஸ் பண்ணணும். ஆவக்காய் ஊறுகாய் போட்டு எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்தது சமையல் வந்து ரெடி பண்ணணும்.
இப்போ எங்கள் வீட்டில் என்ன சமையல் இன்றைக்கின்னா சௌ தக்காளி போட்டு பைத்தம்பருப்பு கடலப்பருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் இந்த கூட்டு வந்து சின்ன குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். ஒரு கப்பு வந்து பைத்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு கடலப்பருப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் 2 சௌ 2 தக்காளி கட் பண்ணி போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு 2 பச்சை மிளகா போட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வர்ற அளவுக்கு விட்டுடலாம். இப்போ அடுப்பில் இன்னொரு பக்கம் வந்து சின்ன வாணலில் ஒரு 2 வாழைக்காய் போட்டிருக்கேங்க. பொடி மாஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. வாழைக்காய் வந்து அந்த தோல் அந்த மேலே இருக்கிற காம்பையும் அந்த முன்பக்கம் இருக்கிற அந்த இதுவும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வாணலில் வந்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 50% வேக வச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? வெந்ததுக்கு ரொம்ப வெந்துடக்கூடாது. வெந்துடுச்சுன்னா நம்ம சீவும்போது சீவ வராது, கொல கொலன்னு ஆகிடும். அதனால் ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போருங்க. இப்போ இந்த பக்கம் வெந்துட்டுருக்குறோம். இந்த பக்கம் குக்கரில் வந்து விசில் வந்து அடங்கிடுச்சுங்க. குக்கரில் வச்ச காய் வந்து ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். 2 விசில் தாங்க விட்டேன். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப குழையவும் இல்லை, வேகாமலும் இல்லை, நல்லா மீடியம் இதில் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கலான்றதை பார்க்கலாம். நான் வந்து ரசப்பொடி எடுத்திருக்கேன். ரசப்பொடி வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாயும் நம்ம போட்டதுனால 1 ஸ்பூனோ இல்லை 1.25 ஸ்பூனோ சேர்த்துருக்கேங்க. ரசப்பொடி ரொம்ப காரம் இல்லை, அதனால் 1.25 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு சின்ன ஸ்பூனால் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். நான் வந்து வெங்காயம் போடலைங்க, அதனால் மிக்சியில் திரித்த தேங்காய் 2 பத்தையாக கொஞ்சமாக இருந்தது, அதனால் மிக்சியில் போட்டு பொடியாக திரிச்சிட்டேன். அந்த தேங்காயும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து உப்பு இந்த டைமில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு பாதி தான் வந்திருக்கு பார்த்தீங்களா பருப்பு. இப்போ மீதி வந்து இந்த ரசப்பொடிலாம் பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம வேக வைப்போம் இல்லைங்களா, அந்த டைமில் மீதி இருக்கிறதும் நல்லா குழைவாக வெந்துருங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து வெங்காயம் சேர்க்கலை. எப்போவுமே கூட்டுக்கு வெங்காயம் சேர்த்திங்கன்னா நான் வந்து பெருங்காயம் சேர்க்க மாட்டேங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் வேகட்டும். இந்த பக்கம் பாருங்கள், வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ காயெல்லாம் நல்லா ஓரளவு வெந்ததுக்கப்புறம் கூட்டு வந்து எவ்வளோ கட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்குங்க கூட்டு. இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக நெய் விட்டு அதில் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு இதில் சேர்த்தாச்சு. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அது வாழைக்காய் பொடி மாசுக்கு தேவையான மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 பத்தை தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 மிளகு, சரிங்களா, எல்லாத்தையும் போட்டு ஓரளவு ரொம்ப நைஸாக இல்லாமல் பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சீவன வாழைக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம். இப்போ வந்து 1/1 சேர்த்து நம்ம வந்து பொடி மாஸ் செய்யலாம். இப்போ அதுக்கு வந்து எலுமிச்சம்பழமும் ஒரு 1/2 மூடி சேர்க்கணுங்க. இப்போ இந்த வாணலில் வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் வந்து தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம அந்த காரத்துக்கு வந்து அதில் பச்சை மிளகாயும் மிளகும் சேர்த்ததுனால இது மிளகா போட வேண்டியதில்லை. உளுத்தம்பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா செவந்ததுக்கப்புறமா அடுத்த பொருள் சேர்க்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். இந்த டைமில் நம்ம இந்த சீவி வச்சுருக்கிறல வாழைக்காயில் வந்து கொஞ்சமாக பெருங்காய பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி,
கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு 3 இதிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு பருப்பு செவந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் அதிலேயே எடுத்து போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் இந்த பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பொடியும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மசாலா பொடியும் அதோட சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொடியும் சேர்த்தாச்சு. சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம ஃபைனலாக கேஸ் ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லெமன் அரை மூடி லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ என்னோடய ஸ்டைலில் சூப்பரான சுவையான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடிங்க. கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் இப்போ சாப்பாடு போடணுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வச்ச மாதிரி கூட்டும் வாழைக்காய் பொடி மாதம் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.